மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்து இருந்தும், வருமான வரித்துறை சோதனை பண்றாங்கன்னு சொல்லி மன உளைச்சல்ல ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல சொத்து. அவர பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஜே ராய்ன்னு சொன்னோம்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஃபேமஸான பிசினஸ் மேனுக்குமே தெரியும். அந்த சிஜே ராய் வந்து பாத்தீங்கன்னா, தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அவர பத்தி நான் சொல்றேன். சிஜே ராய் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, 1995ல மாருதி 800 கார் வாங்குறாரு. மாருதி 800 கார் வாங்குனவாட்டி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு இருந்துட்டு என்ன பண்றாரு, சரி ஓகே நம்ம இத ஓட்டிட்டோம். நெறைய ஓட்டிவிட்டோம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தர்றாரு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல. வித்தவாட்டி மறுபடியும் வேற கார் வாங்குறாரு. அப்படியே வாங்கி கலெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 2010 இந்த காலகட்டத்தில என்ன ஆகுது, அவருக்கு மனசு கேட்கல. இந்த மாரி நம்ம முதல்ல வாங்குன கார நம்ம வித்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல இருந்துக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, மாருதி 800 விலைய விட ஒரு 20 மடங்கு அதிகமா, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா அந்த பணம் தரேன். நான் வந்து 5 வருஷம் முன்னாடி அந்த கார் வாங்கினேன். உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா பணம் தரேன். என்னுடைய முதல் கார யாரு கொண்டு வந்து ஆர்சி புக்கோட கரெக்ட்டா கொண்டு வந்து குடுக்குறீங்களோ, ஆர்சி புக்ல என் ஃபோட்டோ இருக்கும். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஓனர்னு என் ஃபோட்டோ இருக்கும். அதே மாரி அந்த கார யார் என்ட்ட கொண்டு வந்து குடுக்குறீங்களோ, உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட் மாரி 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு. சமூக வலைதளங்கள் வாயிலாக. அத பார்த்துட்டு அந்த கார் வச்சிருக்கிற ஆளு கொண்டு வந்து அந்த கார குடுத்துட்டு, அந்த ஆர்சி புக்க குடுத்துட்டு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாரு. இந்த மாரி வந்து அந்த கார் வாங்குனவர் என்ன பண்றாரு, முதல்ல வாங்குன காருன்னு சொல்லி தன்னோட கலெக்ஷன நிறுத்தி வச்சிருக்காரு. அது என்ன சபரி கலெக்ஷனு? பொதுவா பணக்காரங்கன்னா சொக்கா தானே கலெக்ஷன்ல வைப்பாங்க. அந்த ஆள் காருங்க வச்சிருந்தாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல, அதே மாரி ஐக்கிய அமீரக நாடுகள்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால, பெங்களூர்ல, கேரளாவுல, தமிழ்நாட்டுல, கோவால, மும்பைல இப்படி எல்லா மாநிலங்கள்லயும், ஒரு சில நாடுகள்லயும் சொந்தமா கேரேஜ் வச்சு கிட்டத்தட்ட 12 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கிறாரு இந்தியாவுக்குள்ளடி மட்டும். அது மட்டும் இல்லாம 200 கார் மொத்தம். இந்த 200 காருக்குள்ளாடி தான் இந்த 12 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது. இன்னைக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கிற ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல யாரு? இந்த டிவிகே கட்சியில ஒரு தலைவர் இருக்காருல்ல விஜய் அண்ணா. அவரு வச்சிருக்கிறாரு. நடிகர் தனுஷ் வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு சில பிரபலமான நடிகர்கள் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா, இவரு சிஜே ராய் 12 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஆளு எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு. சரி சபரி இவருக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட், வில்லா ஹவுசஸ் சேல்ஸ், அப்புறமேட்டு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை வியாபாரம் பண்றது. இப்படிப்பட்ட தொழில் தான் வந்து அவர் பண்றாரு சிஜே ராய் அவர்கள். இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா 2006ல ஒரு 6 நபர்களை உள்ளடக்கிய 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒண்ணு கையில எடுக்கிறாரு. எங்க? பெங்களூர்ல. அப்படி எடுக்கும் பொழுது 6 பேர் பார்ட்னரு இவரையும் சேர்த்து 100 கோடி ரூபா பட்ஜெட் அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸ் பண்றாங்க. நல்ல ப்ராஃபிட். அதுல இருந்து வளர்ச்சி 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 ஏகப்பட்ட வளர்ச்சி. அப்படி இருந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா, சினிமாக்கெல்லாம் ப்ரொடியூசரு. பாவனா நடிக்கிற படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசரு. இப்ப பாவனா நடிச்சுட்டு இருக்கு அந்த படத்துல. இப்படி இருக்கக்கூடிய அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேருக்கு வந்து பொறாம. 57 வயசு ஆகுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இவன் ஆரம்ப வயசுல சின்ன பையனா தான் இருந்தான். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தான். தரவுக்காரன் மூடு அப்படின்ற மாரி தான். தரவுனா புரோக்கரேஜ். இத வாங்கி இந்தாண்ட கைமாத்தி விடுறது தான். அத பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோடி கணக்குல சொத்து சம்பாரிச்சுட்டானே. இவனுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவன் மேல பொறாமையாவே இருந்தாங்க. சிஜே ராய் மேல. அப்படி இருந்த சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட முறைகள் வந்து பாத்தீங்கன்னா, சிஜே ராய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறை போய் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ். அப்படி போய் பார்க்கும்பொழுது தான், ஒரு சில நேரங்கள்ல எதுவுமே இல்லாமலும் இருந்திருக்குது. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ஆவணங்கள் மாட்டியிருக்குது. இப்படி எப்பவுமே இது வரவு செலவு இது அவங்களுக்குள்ளாடி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாய்ங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில தான் இப்ப சமீபத்துல ஜனவரி மாசம் 2026 ஜனவரி மாசம் 28ஆம் தேதி சமீபத்துல ஒரு 3 நாட்கள் முன்னாடி அவர் வீட்ல போயிட்டு ரெய்டு பண்றாங்க. யாரு? இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். அப்படி ரெய்டு பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் மனசு கேட்கல. ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டாரு. டிப்ரஷனுக்கு போயிட்டாரு. ரூமுக்குள்ளாடி போயிருக்கிறாரு. ரூமுக்குள்ளாடி போனாட்டி டம்முன்னு ஒரு சவுண்டு. துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் அப்படின்றாங்க. உடனே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்னடா இது இவ்வளவு பெரிய தப்பாகி போச்சு. நாம இவரை விசாரிக்க வந்தா இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எடுக்க வந்தா இவர் போய் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டாரு. வெளியில இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? நாம ஏதோ பண்ணிவிட்டோம்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மலமல்னு அவரை தூக்கிட்டு நேரா நாராயணா இருதய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபேமஸான ஆஸ்பத்திரி. ஹார்ட் சம்பந்தப்பட்ட சர்ஜரியில இருந்து எல்லாத்துக்குமே எங்க துபாயில இருந்தெல்லாம் கூட இங்க வருவாங்க. நாராயணா ஹிருதய ஆஸ்பத்திரிக்கு. அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் பார்த்தா இவரு கொஞ்ச நேரம் முன்னாடியே இறந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்றாங்க.
ஓகே. இந்த மாரி அவரு இவங்க போன இடத்துல வீட்ல டெத் ஆகி போயிருச்சு. இலவு விழுந்து போச்சு. இன்கம் டாக்ஸ்காரங்க என்ன பண்ணாங்க, கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு, அப்பயே 2 கார் நம்பர் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு ஓடிப்புட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் என் கடமைய செஞ்சுருவேன். இப்ப ஒரு 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 சூழ்நிலையில, ஒரு காமெடியில விவேக் தமாஸ்ல வந்து விவேக் வந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி ஊருக்குள்ளயே சுத்திட்டு இருப்பாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில ஒருத்தர் டீ ஆத்திட்டு இருப்பாரு. அப்படி டீ ஆத்தும் பொழுது நடிகர் விவேக் கேட்பாரு, "டேய் டீ கடைக்காரா, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற?" அப்படின்னு கேட்பாரு. அந்த மாரி இவங்க ரெய்டுக்கு போன இடத்துல ஒரு இல உழுந்து போச்சு. இவங்க ரெய்டு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் அவமானம் தாங்காம துப்பாக்கியால சுட்டுக்கிட்டாரு. அவர ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. அவரு செத்து போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்றாங்க, இலவு வீடுன்னு கூட பார்க்கல. ஒருத்தர் இறந்து போன வீடுன்னு கூட பார்க்கல. நான் என் கடமைய சரியா செய்யணும்னு சொல்லிட்டு, அந்த கிடைச்ச டாக்குமெண்ட்ல ஒரு 2 கார் நம்பர் எடுத்துட்டு அவிங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். ஓகே. சிஜே ராய் இந்த மாரி இறந்து போயிட்டாரு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவரு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இவரு பினாமியா இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து இவங்க வந்து யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வருது? இவ்வளோ பிசினஸ் பண்றீங்கன்னா, இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வருது? அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எங்க நம்ம அவங்க பேர்லாம் சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு சொல்லி, பயத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ வக்கீல்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இல்ல. எவ்வளோ பெரிய கேஸா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில கொண்டு வந்துருவாங்க. தீவிரவாத வழக்குல இருந்து மட்டும் தான் ஒரு மனுஷன வெளியில கொண்டுட்டு வர முடியாது. தீவிரவாத வழக்குகள ஓகேங்களா? அதுலருந்து மட்டும் தான் ஒரு மனுஷன வெளியில கொண்டுட்டு வர முடியாது. மித்தபடி இந்த மாரி வருமான வரித்துறை, மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஜரி கேஸு, இருக்கிற 420 கேஸ் எல்லா கேஸ்ல இருந்துமே டாப் மோஸ்ட் மில்லியனர் ஓகே. பில்லியனர் டாப் மோஸ்ட் பில்லியனர் சேலரி லாயர் கிடைச்சாங்கன்னா, அட்வொகேட் கிடைச்சாங்கன்னா, நம்ம கேஸ்ல இருந்து நம்ம தரப்பு நியாயத்த சொல்லி நம்மளால வெளியில வந்துர முடியும். இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஒரு சாதாரண சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஸ்கூல்ல 6வது, 7வது படிக்கிற பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிப்பான். இவரு சிஜே ராய் கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. இவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்கிறாரு. நான் என்னங்க இவங்க புடிக்கிறாங்க. இப்போ ஒரு பொதுவான விஷயம் பேசலாம். இப்ப சிஜே ராய் கிட்ட இருக்கிற பணத்த வந்து இன்கம் டாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னே கூட வையுங்க. போனா போ, நான் சம்பாரிச்சுக்கிறேன். கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உழைச்சு காட்டுற மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி பாட்டுல வர மாரி தைரியமா போராடணும். அத விட்டுப்புட்டு, இவன் இது மாரி கேட்கறான், ஏதோ ஒண்ணு பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா, அப்புறம் என்ன பண்றது? இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல அமைச்சரா இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்த திரு செந்தில் பாலாஜி ஐயாவ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை எதனா ரெய்டு வந்திருந்தாங்களாப்பா. இடி ரெய்டு. இடி ரெய்டு வந்திருந்தாங்க. அவரு அப்ப சிட்டிங் மினிஸ்டரு. என்னது மின்சாரத்துறை அமைச்சரு. அப்ப வந்து அவர் கூட தான் வந்து இடி ஆபீஸர்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. காருக்குள்ள வச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்ப வந்து இருக்கிற தமிழ்நாடு ஊடகங்கள்லாம் வந்து அவர கவர் பண்ணாங்க. அவரு வந்து அப்ப இதய வலி வந்துச்சு, நெஞ்சு வலி வந்துச்சுன்னு ஆஸ்பத்திரிலாம் போய் அட்மிட் ஆனாரு செந்தில் பாலாஜி அண்ணா. இப்படி எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. இப்ப அவரு வந்து ஒரு வக்கீல வச்சு கேஸ உடைச்சு ஜாமீன் வாங்கி வெளியில வந்து, இன்னைக்கு மறுபடியும் இப்ப ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. அந்த பதவி அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இந்த மாரி ஒரு தன்னம்பிக்கையோட போராடணும். இன்னைக்கு நான் முன்ன சொன்ன மாரி தான். கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ வக்கீல்கள் இருக்கிறாங்க. நம்ம தரப்பு நியாயத்த சொல்லி நம்மள மீட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் அவிங்க படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்கலாம் பெரிய பெரிய ஒரு உயரிய பதவியில இருக்கிறாங்க. உயரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது, ஒரு இப்போ ஒரு வடிவேலு, பிரபுதேவாவும் இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா, வடிவேலு பொய்யே சொல்லுவாரு. எங்க அப்பா பெரிய வெஸ்டர்ன் மியூசிக் டைரக்டரு. அவரு வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா, மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாதும்பாரு. அதே மாரி எங்க அம்மா வந்து வெஸ்டர்ன் டான்ஸரு. அவங்க ஆட ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணன் பெரிய பிசினஸ் மேக்னட்டு. ஒரு 2 பெட்ரோல் கிணறு எரிஞ்சு போச்சு. அப்ப கூட என்ன பண்ணுவாரு, "கூல் டவுன் பார்த்துக்கலாம்" அப்படிம்பாரு. அந்த மாரி பக்கத்துல பிரபுதேவா சொல்லுவாரு, ஐ நோ எனக்கு தெரியும். உன் குடும்பத்த பத்தி எனக்கு தெரியும்" அப்படிம்பாரு. அப்ப வடிவேலு சொல்லுவாரு, "ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃபிரெண்ட்" அப்படிம்பாரு. அந்த மாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கட்டும். இவங்க என்ன ஒரு 500 கோடி புடிச்சிட்டு போயிருவாங்களா? இன்கம் டாக்ஸ் ரெய்டுல. உன்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குது. 500 கோடி புடிச்சிட்டு போனா என்ன? 100 கோடி ரூவா குடுத்து வக்கீல் வச்சு வாதாடி வெளியில வர முயற்சி பண்ணலாம். உன் தரப்பு நியாயத்த சொல்லி. சரியாப்பா? அதையெல்லாம் விட்டுப்புட்டு, இந்த மாரி பண்ணிப்புட்டாங்களே, இன்கம் டாக்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணி இறந்து போறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிருச்சு.
அதாவது பணங்காசெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் என்னாலும் சரி, அரசியல்வாதி மாரி இருக்கணும். துப்புனா தொடச்சுக்கோண்டா அப்படின்ற மாரி, துப்புனா 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 தொடச்சுக்குவேன் அப்படிங்கிற மாரி, நான் எதுக்குமே எனக்கு கவலை கிடையாது. கேஸ் போடுறியா? இது பண்ணிக்கோ. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அரசியல் கட்சி கூட சொல்லுவாங்க. என் மேல ஊழல் புகார் சொல்றியா? வழக்கு தொடு. நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாரி அரசியல்வாதிகள் சினிமால அந்த மாரி பேச மாட்டாங்க. சாரி, சினிமால அந்த மாரி பேசுவாங்க. நெஜ அரசியல்வாதிங்க அந்த மாரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டோம்னா பேசுவாங்க. வழக்கு போடுங்க. நான் வந்து குற்றமற்றவன்னு சொல்லி நிரூபிக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாரி இந்த மாரி தான். அவங்களுக்கு இருக்கிற தைரியம் பொதுமக்களுக்கு வேணும். பணம் காசுலாம் 2ஆம் பட்சம், 3ஆம் பட்சம். யாராச்சும் ஒருத்தர் இந்த மாரி இது பண்றாங்க அப்படின்னா, சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண தெரியணும். சூழ்நிலைய சமாளிக்க தெரியணும். அத விட்டுட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டா, இப்ப அவன கம்முனா போனாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருக்கான கம்முனா போறாங்க. அப்பயும் 2 காரணமா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு தானே போய்க்கிறாங்க. இந்த மாரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தோற்கடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நாம தான். நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுவும் நாம தான். நம்ம மனசு தெளிவா இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் குழப்ப முடியாது. நம்மள யாரும் ஜெயிக்க முடியாது. த ஓன் டிசிஷன் மேக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடையாளமா இருக்கணும். முடிவு அவர் எடுக்கிறதா தான்ப்பா இருக்கணும். எப்படி? முடிவு அவர் எடுக்கிறதா தான் இருக்கணும். இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாருன்னா, அவர் சொல்றத கேட்டு தான் மாவட்ட செயலரு, ஒன்றிய செயலரு, அமைச்சரு எல்லாருமே கம்முனு போய் ஆவணும். அது வந்து இன்னைக்கு நிலைமை. ஓகேங்களா? அன்னைக்கு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு வந்து பவர் கம்மி. அமைச்சருக்கு தான் பவர் அதிகம். ஓகேங்களா? அப்ப திருவள்ளுவரே இது இது எழுதிக்கிறாரு. என்னது திருக்குறளு. "இடிப்பாரை இல்லாத யாமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்." இப்போ ஒருத்தர் மன்னர் தப்பு ஒரு விஷயம் செய்றாரு அப்படின்னா, அவர இடிச்சு இடிச்சு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா. அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா, மன்னன கெடுக்கிறதுக்கு யாருமே வேணாமா. அவரே தப்பு தப்பா அதை இதையும் பண்ணி கெட்டு போயிருவாரு மன்னரு அப்படின்னு திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாரி அன்னைக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறாரு, மன்னர் எத செஞ்சா தப்பு தான் பண்ணுவாரு. அவரு எத பண்ணாலும் சுட்டி காட்டுறது ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாரி தான். அவங்க எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அரசியல பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள், அல்லது அமைச்சர்கள். இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவர் தப்பு பண்ணா, கைய கட்டிட்டு கம்முனு தான் இருப்பாங்க. இந்தாண்டு சிரிப்பாங்க. இவரு இந்த மாரி பண்றாருன்னு சொல்லிட்டு. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவங்க, "அட போயா அவன் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவன் இப்படியே பண்ணிட்டான். அப்பதான் ஊருக்குள்ள அவனுக்கு கெட்ட பேர் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவிங்களும் கம்முனு தான் இருப்பாங்க. நம்ம சொல்ல வர்றது சிஜே ராயோடைய வாழ்க்கையிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? இன்னைக்கு அவர் 12 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. அது உட்பட சேர்த்து 200 கார் வச்சிருக்காரு. உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடி, 2000 கோடிக்கு மேல பிசினஸ் பண்றாரு. எவ்வளோ காசு பணம் இருந்தும், கடைசியா அவர யாரும் எதுவும் பண்ணல. தன்னை தானே சுட்டுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த மாரி குரங்கு ஒரு காயம் அடிச்சுன்னா, அதையே நோண்டி நோண்டி பெருசு பண்ணி இறந்து போடுமாம். அந்த மாரி வந்து நம்ம சூழ்நிலைய சமாளிக்க தெரியணும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி தான் இருக்கணும். தெளிவா இருங்க.